பட் நாங்க உரிமைன்னு பேசிட்டு இருந்தாங்க சார். என்ன உரிமை? படத்தை ரிவ்யூ பண்றது எங்களோட உரிமை அப்பெல்லாம். நீ உரிமை என்ன? அந்த உரிமை எல்லா படத்துக்கும் மட்டும் தான் நான் கேட்குறேன். அந்த உரிமை எல்லா படத்துக்கு ரிவ்யூ இருக்குல்ல, அது ஏன் காசு கேட்குறேன்? அங்கே பல பேர் ரிவ்யூஸ் கிட்ட கேளுங்க, காசு கேட்காம நீ எந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணன்னு கேளுங்க. நான் சொல்றது எக்ஸெப்ஷன். ஆக்சுவலாக அவங்களே சொல்றாங்க, அப்பெல்லாம் நாங்கள் யார்ட்டையும் காசு கேட்டதில்லை, வந்தாலும் நாங்கள் அப்புறம் ப்ரூஃப் எல்லாம் விட்டோன்னா பயங்கர ஷாக் ஆகிடும். ஓகே, பிஆர்ஓக்களுக்கு இருக்கிற ப்ரூஃப், பிஆர்ஓக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. நான் சொல்கிறேன் எல்லா பிஆர்ஓக்களும் கஷ்டப்படுறதே இதுதான். ஏன்னா பிஆர்ஓக்களுக்கு பொறுப்பு இருக்குது, படத்தை வந்து ரிவ்யூ பண்ணணும், ஒரு தயாரிப்பாளர் ஒரு கொண்டு போய் சேர்க்கணும்ல. பிஆர்ஓக்கெல்லாம் எப்படி போராடுறாங்கன்னா, தயாரிப்பாளருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. தயாரிப்பாளர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்ன சார் என் படம் ரிவ்யூ வரல சார், காசு கொடுத்தா தான் ரிவ்யூ போடுறேன்னு சொல்கிறாங்க சார், நான் என்ன சார் பண்ணுறது, நீங்கள் காசு கொடுக்க மாட்டேன்றீங்க, அவங்க போட மாட்டேன்றாங்க. பட்ஜெட்டில் எவ்வளோ சார் வரும் இந்த ரிவ்யூக்கு மட்டும்? 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கல உங்களால் ரிவ்யூ கொண்டு வர முடியாது. ஐயோ. ஓகே, நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொன்னேன், சாங் எடுத்துருக்கீங்களா, இவ்வளோ செலவு பண்ணி நான் வந்து எல்லாத்துக்கும் காசு கொடுத்தாதான் ரைட்டப் போகிறோம், எல்லாத்துக்கும் காசு கொடுத்தா தான் எனக்கு ரிவ்யூ வரேன்னா என்னத்துக்கு சினிமா எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேது.